ஹாய் எல்லாருக்கும். எனக்கு நான்வெஜ் வேணாம். ஆனா வெஜ்ஜிலேயே நல்லா காரசாரமா ஏதாவது டேஸ்ட்டா செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த காயில இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இந்த காய எங்க போனாலும் நீங்க வாங்காம வரமாட்டீங்க. அது என்ன காய்ன்னு தானே பார்க்குறீங்க? வேற எதுவும் இல்லைங்க. அவரைக்காய் தான். அவரைக்காய வச்சு நான் சொல்ற மாரி மெத்தட்ல ஒரு டைம் சமைச்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே ஒரு 2 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவி சேர்த்துக்கிட்டு ஒரு 7, 8 பூண்டு பல்லு நல்லா தோல் உரித்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் டேபிள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 3யும் அதை நல்லா சேர்த்துக்கிட்டு அதை நல்லா ஒரு பரட்டி தனியாக ஆற வச்சுருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம், சோம்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா எண்ணெயிலே பாதி அளவுக்கு வெந்து வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அது கருகிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் ஆற வச்சிருந்தது தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த மசாலா விழுதை அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ தான் தொக்கு பதத்துக்கு வரும். அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா குழம்பு மாதிரி தண்ணியாட்டம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும் அவரைக்காய் தொக்கு. மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டு கிளறி விட்டு சூடான சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காய் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.